மகாநதி சீரியலில் மட்டும் என்ன பண்ணாலும் அதோட டிஆர்பி ரேட்டிங்கில் மட்டும் முன்னுக்கே வரமாட்டேங்குது. கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா? உண்மையிலேயே கரை சேருமா இந்த நதி அப்படின்னு சொல்லி குழப்பத்திலையும் கவலையிலையும் இருந்த மகாநதி ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அது என்ன அப்படின்னா, இந்த வாரத்துக்கான எபிசோட் ப்ரோமோக்களில் நேரம் நள்ளிரவு 9:30 படி 2.5 மில்லியன் வியூஸ்களை கடந்து மகாநதி சீரியல் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி இந்த சாதனையை மகாநதி சீரியல் ப்ரோமோ பண்ணியிருக்கு. பட் இருந்தாலுமே இன்னைக்கு அது திரும்பவும் நடந்திருக்கு. டிஆர்பி ரேட்டிங்லேயே முதலிடத்தை பிடிச்சிருக்கிற சிறகடிக்க ஆசையோட சீரியலே பார்த்தீங்கன்னா 2.1 மில்லியன் தான் வாங்கி 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாக்கியலட்சுமி 1.9 மில்லியன் வியூஸோட 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, மகாநதி சீரியல்ஸுக்கு தான் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் அந்த நேரம் டெலிகாஸ்ட் ஆகிற நேரத்தினால தான் இந்த டிஆர்பி ரேட்டிங்ல முன்னுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ அதுக்கும் இப்போ வந்துருச்சு புது இது என்ன அப்படின்னா, இதோட டைமிங் சேஞ்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா 6:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த புதுசா ஒரு சீரியல் வருது இல்லையா, ஸோ அந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மகாநதி சீரியலோட டைமிங் மாறும். அதுக்கப்புறம் கரை சேருமா இந்த நதி அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடையும் கவலையோடையும் கேள்விக்குறியோடையும் இருந்த ரசிகர்களுக்கு மகாநதி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லையும் முதலிடத்தை பிடிச்சு கரை சேரும் இந்த நதி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண காத்திருக்காங்க மகாநதி அண்ட் டீம். ஸோ நாமளும் அந்த நம்பிக்கையோட காத்திருப்போம். கண்டிப்பா டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. டைமிங் மட்டும்தான் இடிக்குது. ஸோ அதுக்கு மேல இதுக்கு மேல அதுவும் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ மகாநதி டீமோட கெத்து இதுக்கு மேலதான் தெரிய போகுது. ஸோ மாஸ் காட்ட போறாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.